ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிக்கி சமையல் டெல்டா குயின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அட்டகாசமான சுவையான சிக்கன் 65 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிக்கி சமையல் டெல்டா குயினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா பொருள்லாம் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா 1 hour ஊறட்டும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட உப்பு அதெல்லாம் ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப சாஃப்டாக அருமையாக வரும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருவோம். கடாய் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இந்த மாதிரி மண்பாண்டத்தில் சமைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம செய்கிற இடத்துல போய் சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. இப்போ கடாய் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிக்க வேண்டியதுதான். தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். நீங்களும் இந்த 65 செஞ்சு பாருங்கள் வீட்டில். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில். அவ்வளோதாங்க, சூப்பராக 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதமுள்ள சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சிடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மண்பாண்டம்னா எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. மண்பாண்டத்தில் சமைக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிக்கி சமையல் டெல்டா குயினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கிக்கி சமையல் டெல்டா குயினை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான 65 ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் மற்றொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.